மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி கனடாவில் காலையில் சனிக்கிழமை காலை சரியாக சொல்ல போனால் ஒரு 10-12 காலையில் 10 மணி 10:15 வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போவுமே நம்ம சனிக்கிழமைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லக்ஷ்மி நாராயணன் மந்திர், இந்த லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், அதாவது 2 எழுத்து பகவானையும் தரிசனம் செய்துட்டு தான் சனிக்கிழமை பொழுதை ஆரம்பிப்போம். எவ்வளோ அழகாக பறவைகள் பறக்க பாருங்கள். இந்த புறாக்கள் எல்லாம் ஏன் இங்கே பறக்கு அப்படின்னா, எல்லோரும் அதுக்கு சாப்பாடு போட்டு பழக்கம் கண்டுட்டாங்க. அதனால் அது யாராவது இங்கே வந்தால் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களோன்னு ஒரு பழக்கம் பயமாக இருக்குது, மேலே அடிச்சிருமோன்னு. அதனால் நான் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்த உடனே என்னை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு சாப்பாடு எங்கேன்னு கேட்டு. ஓகேவா? கவர்மெண்ட்டோட ரூல் வந்து யாரும் இந்த பறவைகளுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு $500 அபதாரம். இந்த அபதாரம் எதுக்காக விதிக்கிறாங்க, ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சம்மராக இருக்குது, நீங்கள் பண்ணிடுவீங்க. அந்த புறாக்கள் ஒன்ஸ் நீங்கள் சாப்பாடு போட பழகிட்டிங்கன்னா அது ரெகுலராக அங்கே வரும். அப்போது வின்டர் டைம் -10 டிகிரி -40 டிகிரி 50 டிகிரிலையும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாராவது சாப்பாடு தருவாங்கன்னு. நீங்கள் யாரும் வராட்ட அது ரொம்ப பட்னியாக கிடந்து செத்து போயிடும். அதனால் அந்த பறவைகளோட பாவமும் அதோட உயிர்களுக்காக மட்டும்தான் இவங்கள சாப்பாடு போடாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம டெம்பிளுக்குள்ளே உள்ள என்ட்ரன்ஸில் நுழைய போகிறோம். இந்த டெம்பிளுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, பெரிய என்ட்ரன்ஸ். ஓகேவா? இங்கேயும் நிறைய பார்க்கிங் லாட் இருக்குது. இதெல்லாம் குருத்வாரா, அந்த இருக்குல்ல குருத்வாராவுக்காக வச்சுருக்குது. நம்மளோட நார்த் இந்தியன்ஸ் கொண்டாடக்கூடிய தெய்வம். இந்த மந்திர்னு சொன்னால் அதுவும் அப்படி தான், பட் ஆனால் இது வந்து ஹிந்து, அது சீக் கோயில். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதோட ஓப்பனிங் ஹவர்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க, வாலில் ஒட்டியிருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே நுழைஞ்சி அப்படியே மெதுவாக ஒரு வாக் போய் லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளில் அங்கே ராமர், சீதாதேவி எல்லோரும் இருக்காங்க, அட்டகாளி 8 பேர் இருக்காங்க, சிவபெருமான் இருக்கார், பார்வதா தேவி இருக்காங்க, அவங்களோட பிள்ளை விநாயக பெருமான், முருகப்பெருமான்லாம் இருக்காங்க. எல்லாரையும் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய நவக்கிரகத்தில் முக்கியமான கிரகமான சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்ய போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பின்னாடி ஒரு குட்டியோண்டு ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து சாந்தி நிகேதன் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாந்தி நிகேதன் ஹால் என்னென்னா, நம்ம தமிழ் ஆட்கள் அவங்க சேர்ந்து ஒரு தமிழ் ஸ்கூல் வச்சுருக்காங்க, வெற்றி தமிழ் ஸ்கூல்னு. அந்த வெற்றி தமிழ் ஸ்கூல் இங்கே தான் நடைபெறும், இந்த சாந்தி நிகேதன் ஹாலில். அதுக்கு இங்கே ரெண்டலில் வாங்கியிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட ஒரு வருஷத்துக்கே ஒரு $200 ஒரு கம்மியான ஒரு சின்ன அமௌண்ட்டை வாங்கி அந்த தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க கிட்ஸுக்கு. இங்கே வந்துட்டு வந்தனால என் பிள்ளைங்களும் நல்லா தமிழ் பேசுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம லக்ஷ்மி நாராயணன் மந்திருக்குள்ளே ஏறி மெதுவாக போய் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணலாம். முதல்ல ஏறினோடனே உங்களுக்கு செருப்பை கழட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே வச்சாலும் வைக்கலாம் உங்கள் செப்பலை. இல்லை உள்ளே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அந்த உள்ள ஷெல்ஃப்லேயும் நீங்கள் வைக்கலாம். கோயில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த உள்ளே இருக்கிற ஷெல்ஃபாக பாருங்கள், என்னமோ ஒரு பெரிய நகைக்கடைக்குள்ளே இருக்கிற ஷெல்ஃப் மாதிரி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம எடுத்து நம்மளோட ஷூஸை அங்கே வச்சாச்சு. ஓகே, சரி. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பாருங்கள். இதான் வந்து புதுசாக இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இங்கே வந்து ஒட்டி வைப்பாங்க. ஓகே, அங்கே போய் பார்க்கலாம், சாமியை தரிசனம் செய்யலாம்.
நந்தி தேவரை பாருங்கள். சிவலிங்கத்தை குளிர வைக்கலாம். பார்வதி பரமேஸ்வரன் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பாருங்கள். நந்தி தேவரோட காதில் நம்மளோட வேண்டுதலை சொல்லுவோம். இந்த 2 பேர் உட்காந்து பழம் கொடுக்குறவங்க தான் பூசாரி. அவங்க வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம தரிசனத்தை முடித்தாச்சு. இப்போ கிளம்பி போய் நேராக போய் 2 எழுத்து பகவானை போய் கும்பிட போகிறோம். கும்பிட்டுட்டு லக்ஷ்மி நாராயணன் மந்திரம் முடித்தாச்சு. இப்போ நம்ம போய் 2 எழுத்து பகவானை நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தை, இந்த கார்டனை என்ன அழகாக பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கிரேந்தி பூ பூத்துருக்கு பாருங்கள். ஆப்பிள் காய்க்கும், தக்காளி கிடக்கும், இந்த செரி மரம் எல்லாம் பழுத்து முடிஞ்சு இலை உதிர ஆரம்பிச்சிட்டு கிரேந்தி பூவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதுதான் புதிய கோயிலோட ஒரு 3D மாடல் மாதிரி, ஒரு 2Dன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அது பிளான் பண்ணி ஒட்டியிருக்காங்க. டொனேட் பண்ணதாக இருந்தால் இதில் பண்ணலாம். ஆப்பிள் பார்த்திங்களா, சின்ன ஆப்பிள் மரம் தான். சின்ன மரத்தில் ஆப்பிள் காய பாருங்கள். எங்கள் கோயிலில் யாருனாலும் பறிக்கலாம், யாருனாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே விழுந்து கிடக்கு பாருங்கள், கொத்து கொத்த கிடக்கா. இங்கே ஆப்பிள் வந்து சும்மாவே கிடக்குங்க. அந்தளவுக்கு நம்ம ஊரில் எப்படி ஒரு வேப்பம்பழம் அது மாதிரி இங்கே ஆப்பிள் மரம், ப்ளம்ஸ் மரத்தை நல்லா வெட்டி விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் நல்லா காய்ச்சிரும். இந்த வருஷமே காய் செம்ம காய்ங்க ப்ளம்ஸு. நான் சொன்ன தமிழ் ஸ்கூல் இதாங்க, சாந்தி நிகேதன். நம்ம வெற்றி தமிழ் பாடசாலை இங்கே தான் நடைபெறும். எவ்ரி சனிக்கிழமை ஈவினிங் 3 மணிலேருந்து 4 மணி வரைன்னு வச்சுக்கோங்களேன். 3 to 5 நினைக்கிறேன். இங்கே தான் நடைபெறும். உங்கள் பிள்ளைங்கள் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே கொண்டு சேர்த்து விடுங்க. அந்த ஒரு தேர் நிற்கிதான் மஞ்சள் கலரில், இந்த தேர் ஓடும். அந்த தேர் தான் அது. சூப்பராக அலங்காரம் பண்ணி தேரோட்டம் நடக்கும். சூப்பராக மக்களே. 2 எழுத்து பகவானுக்கு கூட்டம் இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ரொம்ப நல்லது. இல்லாட்ட எப்பவும் கூட்டம் இருக்கும். ஹலோ. எழுத்து பகவானை வேறு மாதிரி அழகாக வச்சுட்டாங்க. முன்னாடி குட்டியோன்னு இருந்தார், இப்போ அவரை நல்லா பெருசாக மாற்றிட்டாங்க. வச்சு நம்பர் 1, நம்பர் 2 யாரை முதல்ல கும்பிடணும், யாரை 2வது, யாரை 3வது கும்பிடணும் அழகாக செட் பண்ணிட்டாங்க. जय बजरंगबली, बजरंगबली, हनुमान जी, जय 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 करो, चलो जय हनुमान जी, जय बजरंगबली, दो जय शनि महाराज. அனுமந்தன் இருக்கார். சீதாதேவியின் செல்ல மகன், ஹரிராமனின் அருமை மகன். அவரையும் பார்த்துக்கோங்க. கும்பிட்டாச்சு, அவங்கெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. நம்ம இப்போ போகலாம். கார் பார்க்கிங் இங்கேயும் நிறைய பார்க்கிங் லாட் இருக்குது மக்களே. காரை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தேரை பார்த்தீங்களா, இந்த வேலி ஓரமாகவும் நிறைய ஆப்பிள் இருக்குது, நிறைய ப்ளம் இருக்குது.
அது போக நிறைய பிளாக்பெரிஸ் இருக்குது. ஓகே, இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளம்மு வந்து இதுதான், இது அந்த ப்ளம்மு மரம். அதையும் அழகாக நீட்டாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. சூப்பராக காய்ச்சி தள்ளிடும். பாய் மக்களே, பாய் பாய் பாய்.